ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார், திருப்பூரிலிருந்து. எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் கலையை கற்றுக் கொடுத்த ஜோதிட பேராசிரியர்கள் மற்றும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, மேஷ லக்ன பலன்கள் அப்படிங்கிறத காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு முதல் ராசியாக வருது. இதோட உருவம் ஆடு. இங்கே சூரியன் உச்சமாக இருக்குது, செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஷம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசியாக இருக்கிறதுனாலையும், இது ஒரு சர ராசியாக வேகமான ராசியாக இருக்கிறதுனாலையும் மேஷ லக்னக்காரங்க ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படுவாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முரட்டுத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். விடாமுயற்சி உடையவங்களாக இருப்பாங்க. தான் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க. மேஷ லக்னத்தில் சனி உங்களுக்கு இங்கே நேர்மை நியாயத்தை குறிக்கக்கூடிய சனி இங்கே நீசமாக இருக்கிறதுனால தான் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க. எதுக்குமே கொஞ்சம் இறங்கி செயல்படக்கூடிய தன்மையுடையவங்களாக மேஷ லக்னக்காரங்க இருப்பாங்க. ரெண்டாவது, இங்கே பொறுமை நிதானத்துக்கு காரகமான சனி நீசமாகிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே யோசனை பண்ணி நிதானமாக செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அதனால் இவங்க அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்கி அதனால் பிரச்சனைகளையோ சிக்கல்களையோ எதிர்கொள்ளக்கூடியவங்களாக மேஷ லக்னக்காரங்க இருப்பாங்க. மேலும் மேஷ லக்னக்காரங்க தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நாம தான் முன்னால் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உடையவங்களாக மேஷ லக்னக்காரங்க இருப்பாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையாவது எந்த ஒரு விசேஷத்துலையாவது அங்கே நாம தான் விழா நாயகனாக இருக்கணும், மற்றவங்க நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உடையவங்களாக மேஷ லக்னக்காரங்க இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அடுத்தவங்க மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணும், பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களாக மேஷ லக்னக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு லக்னாதிபதியே 8 குடையவராகவும் ஆகிறதுனால மேஷ லக்னத்துக்காரங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதில் தடை இல்லாமல் செய்ய முடியாது. போராடித்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க பெற முடியும். அதே மாதிரி மேஷ லக்னத்துக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் உடம்பில் சர்ஜரி காயம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விபத்து கண்டம் சந்திக்கக்கூடியவங்களாக மேஷ லக்னத்துக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு கௌரவம் இல்லாத இடத்துக்கு மேஷ லக்னத்துக்காரங்க போக மாட்டாங்க. தனக்கு கிடைக்கக்கூடிய பெருமையையும் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சுத்தமாக நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக உயர்தரமான ஆடை அணிகலன்களை அவங்க விரும்புவாங்க. தனக்கு தகுதி குறைவாக இருக்கிறவங்க கூட சரிசமமாக பழக மாட்டாங்க. தனக்கு தகுதி சரிசமமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட மட்டும்தான் பழகுவாங்க. மேஷ லக்னத்துக்காரங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. தான் ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்காக எப்பாடுபட்டாவது அந்த காரியத்தை செஞ்சு முடித்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக மேஷ லக்னத்துக்காரங்க இருப்பாங்க. தலைமை தாங்கும் குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்காவது நண்பர்களையோ உறவினர்களையோ கூட்டிகிட்டு போகும்போது அவங்களையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து தலைமை தாங்கி கூட்டிகிட்டு போகக்கூடிய குணம் அப்படிங்கிறது மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போவுமே ஒரு கூட்டமாக இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் விரும்புவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இவங்க தன்னோட தலைமை பண்பை நிரூபிக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த கூட்டமாக இருக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். கூட்டத்தில் இவங்க நாம தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையுடையவங்களாக மேஷ லக்னக்காரங்க இருப்பாங்க. மேலும் இங்கே வயதான காலத்தை குறிக்கக்கூடிய சனி இங்கு நீசமாகிறதுனாலையும் மேஷத்துக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ராசிகளாக மகரம் கும்ப ராசிகள் வருவதாலையும் வயதான காலத்தில் மேஷராசிக்காரங்க ரொம்பவே கஷ்டங்களை சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மூட்டு மற்றும் கால் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். மேலும் மேஷத்தில் உஷ்ண சம்பந்தமான கிரகமான சூரியன் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான தொந்தரவுகள் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு இங்கே 10 குடையவரான சனி லக்னத்தில் நீசமாகிறதுனாலையும் அவரே பாதகாதிபதியாக வருவதாலையும் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான தொந்தரவுகள் அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஆரம்ப காலங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா தொழில் அமையிறதே ரொம்ப தாமதமாக தான் இவங்களுக்கு அமையும். அப்படி அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க.
தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு வருமானம் இல்லாத நிலை, தொழிலில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது மேசலக்கணத்துக்காரங்களுக்கு இருக்கும். சுயதொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான வேலையாட்கள் கிடைக்கிறதில்ல. ஒரு வேலை, ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு தொந்தரவுக்கு உண்டான விஷயமா, ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயமா தான் மேசலக்கணக்காரங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் மேசத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வருவதனாலையும், இங்கே சனி வந்து லக்னத்தில் மேச லக்னத்தில் நீசமாகிறதுனாலையும் மூத்த சகோதர சகோதரிகளோட உறவு அப்படிங்கிறது மேச லக்னத்துக்காரங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கிறதில்ல. அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படுறத பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேச லக்னத்துக்காரங்களுக்கு சனி பாதகாதிபதியாக வர்றதால உங்களுக்கு மேச லக்னத்துக்காரங்களுக்கு மூத்த சகோதர உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு தகுதி குறைவாக அவங்க இருந்தாங்கன்னா மட்டும் அந்த உறவு வந்து சிறப்பாக உறவு நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு தகுதி உயர்வான நிலையில் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட மேசலக்கணத்துக்காரங்களுக்கு அந்த உறவு நிலை சிறப்பாக இருக்கிறதில்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேசலக்கணத்துக்கு ஆடோடு அமர் செய்யல் அப்படிங்கிற ஒரு வழக்கு சொல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேசலக்கணத்துக்காரங்க கூட மோதி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட பொருளாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ கிரகங்களான உங்களுக்கு தைரிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் இரண்டுமே வலுவாக இருக்கிறதுனாலையும், நியாய தர்மத்துக்கு உண்டான சனி இங்கு நீசமாகிறதுனாலையும் இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணால் இறங்கி ஒரு காரியத்தை செய்வாங்க. அப்படிங்கிறதுனால லக்னத்துக்காரங்க கிட்ட வந்து மோதி ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த சொல் வந்து வழக்கத்தில் வந்திருக்கு. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போய் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களோட கஷ்டங்கள் குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது மூலிமா மேசலக்கணக்காரங்களோட கெடுபலன்களை நம்ம குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு மட்டும் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறது இல்லை. லக்னாதிபதி மேசத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு கிரகம் மேசத்தில் இருக்கும் போதும் அந்த காரக உறவுக்கு வந்து அந்த பலன்கள் பொருந்தி வரும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னம் அப்படின்னா விருச்சிக லக்னாதிபதி செவ்வாய் மேசத்தில் இருக்கும் போதும் இந்த பலன்கள் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது விருச்சிக லக்னத்தில் வேற எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் பொருந்தி வரும் அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு காரக கிரகம் ஒன்று மேசத்தில் இருக்கும்போது அந்த காரக உயிருக்கு மேச லக்ன பலன்கள் பொருந்தி வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக சூரியன் மேசத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த மேச லக்ன பலன்கள் தந்தைக்கு நாம் சொல்ல முடியும். ஆனால் அந்த சூரியன் கூட நெருக்கமாக ஒரே ராசியில் மேசத்திலேயே வேறு கிரகங்களோட சூரியன் சேராமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் தந்தைக்கு சொல்ல முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சூரியனும் இப்போ மேசத்தில் இருக்கார், லக்னாதிபதியும் லக்னமும் மேசமாக இருக்கும்போது ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஒரே விதமான குண அமைப்பு இருக்குமே, இது எப்படி ஒத்துப்போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது மேச லக்னக்காரங்களும் யாருக்கும் அடங்கி போகக்கூடிய தன்மைங்கிறது இருக்காது. அதே மாதிரி சூரியன் மேசத்தில் இருந்தார் அப்படின்னா அவரோட தந்தையுமே யாருக்கு அடங்கி போக மாட்டார். அதிகாரம் செய்யக்கூடிய குணம்ங்கிறது அவருக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலையை பல ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது தந்தைக்கும் மகனுக்குமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். இதில் ஒரு சில மேச லக்கணத்துக்கு காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் ஒரு சில பலன்களை தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம். இதில் இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. அது பின்னால் வரக்கூடிய பதிவுகளில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் என்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது பின்னால் வரக்கூடிய பதிவுகளில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.